வணக்கம் நேயர்களே. இரத்த புற்றுநோய் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்து சுகப்பிரசவம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். இந்த சம்பவம் மருத்துவ உலகில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது நடந்திருக்கிறது. இது தொடர்பாக பார்ப்போம். பொதுவாக கேன்சர் புற்றுநோய், அதிலும் பிளட் கேன்சர் மிகவும் கொடியது. அந்த இரத்த புற்றுநோய் வந்துவிட்டால் அது மீளவே முடியாது. ஏன்? உடலில் ஓடுகின்ற உதிரம் முழுவதும் அது தொற்றிவிடும். எங்களால் உயிர் பிழைக்கவே முடியாது. அவ்வாறு ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பகாலத்தில் மருத்துவர்களின் உதவியுடன் சரியான திட்டமிடலில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மருத்துவர்களின் தாதியர்களின் உதவியுடன் மன மகிழ்ச்சியாக அந்த பெண்ணை கொண்டு நடத்திய அந்த மருத்துவ தாதிகள் மருத்துவச்சிகள் சிறப்பான முறையில் அந்த கர்ப்பிணி பெண்ணுடன் பழகி அவர்கள் சமச்சீரான மனநிலையுடன் கொண்டு வந்து கர்ப்பகாலம் முழுவதும் கூடவே இருந்து சரியான ஒழுங்குமுறையில் உணவுகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொடுத்து மனநிலையிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பிரசவத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இரட்டை குழந்தைகள் பிரசவித்தது. ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று. இது அந்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ சமூகத்திற்கும் ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அந்த தாயும் சேய்களும் நலமாக இருக்கின்றார்களாம், மன மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களாம். அந்த குடும்பம் மட்டுமில்லை, அந்த பிரதேசமே, அந்த கிராமமே மகிழ்ச்சியாக இருக்கிறதாம். ஏனென்றால் ஒரு பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நிகழ்ந்திருக்கிறது, குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்பதே ஒரு சாதனை இல்லையா? அந்த சாதனையை வெற்றிகரமாக அந்த மருத்துவர்கள் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இது தொடர்பான காணொளிகள் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. பலரும் தங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அந்த குடும்பத்திற்கும் மருத்துவர்களுக்கும் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தூர் என்கின்ற கிராமத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது அந்த செய்திகள் காட்டு தீயை போல் எல்லா இடங்களிலும் வலைத்தளங்களிலும் பரவி கொண்டிருக்க வாழ்த்து மலைகள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மருத்துவ உலகினுடைய சாதனைகள் பல நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவ உலகில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் முறைப்பாடுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் கவனஈனமான விடயங்கள் இருந்தாலும், ஒரு பெரிய நடக்காது, இது முடியாது, இப்படி செய்ய இயலாது என்று முடிவுறுத்தப்பட்ட விடயங்களும் மருத்துவ உலகினால் முடியும் என்று நிரூபித்து காட்டப்படுகின்ற சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் இந்தியாவில் அல்ல, இலங்கையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் எத்தனையோ வெற்றிகரமான சத்திர சிகிச்சைகள் அண்மை காலங்களாக இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு பக்கம் அவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் பிரச்சனைகள், அவர்களால் உயிரிழப்பு கவனஈனம் என்று வந்தாலும் கூட முடியாது, இனிமேல் இதை பொருத்த முடியாது, இனிமேல் அதை செய்ய முடியாது என்ற விடயங்களையும் வெற்றிகரமாக நிகழ்த்திய மருத்துவ சாதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் இருக்கிறது, யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளிலும் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, இந்தியாவிலும் இடம்பெறும், உலகமெல்லாம் இருக்கிறது. எனவே மருத்துவம் என்பது ஒரு சாதனை. மருத்துவம் என்பது கடவுள் நம்பிக்கையை விட அதிகமானது. எனவே அந்த சாதனையால் அந்த பிரதேசம் உத்தரப்பிரதேச இந்தூர் கிராம மக்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். குடும்பத்தினர் ஒரு எல்லையற்ற சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். இவர்களை விட அந்த பெண்ணை, கர்ப்பிணி பெண்ணை பராமரித்த தாதியர்களும் மருத்துவச்சிகளும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம். தங்களுடைய முயற்சி வீணாகவில்லை. அந்த கர்ப்பிணி பெண்ணை மன மகிழ்வாக, அவருக்கு அந்த நோய் இருக்கிறது என்பதையே அவர் மறந்து மன மகிழ்வோடு இருந்து அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த திறனுக்காக மருத்துவர்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்குள்ளே எவ்வளவு வருத்தங்கள் துன்பங்கள் காயங்கள் இருந்தாலும் எங்களுக்கான கடமைகளின் போது நாங்கள் அவற்றை மறந்து அந்த கடமைகளில் மட்டும் கண்ணாக இருப்போமாக இருந்தால் அது சாதனைகளாக மாறும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைகளை மட்டும் நாங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்போமானால் ஒரு சிறு விடயத்தை கூட எங்களால் வெல்ல முடியாது. பெரிய குறைகள் இருக்கின்ற பொழுது அதை மறைத்து நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது வெற்றியாக மாறும். எனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சுகப்பிரசவம் இடம்பெற்றது என்பது சாதாரண விடயம் அல்ல, ஒரு சவாலான விடயம். அதை வெற்றிகரமாக்கிய மருத்துவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். மருத்துவ உலகின் சாதனை இது. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.